தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு எதிராக பிசாசும் அவனுடைய மக்களும் எதிர்த்து வரும்போது பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவ மனிதனாகிய எலிசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை எழும்பி வந்த பொழுது ஆண்டவருடைய காக்கும் கரம் அவனோடிருந்து அவன் பயந்து கொண்டிருந்த தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொன்ன விசுவாச வார்த்தைகளை தான் நாம் மேலே காண்கிறோம். எலிசாவுக்கு இருந்த இதே விசுவாசத்தை நாமும் நம் வாழ்வில் கொள்வோம். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினால் அவரே என்னை காப்பாற்றுவார் என்று தைரியமாய் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருவர் மிகவும் அமைதலாக பொறுமையாக தன்னுடைய பணிகளை திறம்பட செய்து முடிப்பார். காரணம், அவர் இயேசுவின் அடியாராக வாழ்ந்து வந்தார். இதை அறிந்த அவருடைய அலுவலக அதிகாரி இயேசுவை வெறுத்தபடியினால் இவர் மீது இன்னும் அதிகமான வெறுப்பு கொண்டிருந்தார். கடினமாய் வேலை செய்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். இவரோ தன் வாயை இறுக மூடிக்கொண்டு, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று மட்டும் மனதிற்குள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு கடினமான வேலையை மிக குறுகிய காலத்தில் முடித்து கொடுக்கும்படி அந்த அதிகாரி உத்தரவிட்டார். அந்த குறுகிய நாட்களுக்குள் அதை முடிக்கவே முடியாது என்று இவருக்கும் தெரியும். எனினும் அதை வாங்கி கொண்டு மறுவார்த்தை பேசாமல் மனதிற்குள்ளே ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்தார். ஆண்டவரே, எலிசா சொன்னது போல என்னோடு இருக்கிற நீர் ஏராளம் உதவியை அனுப்பி என்னை காப்பீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி மாத்திரம் சொல்லுகிறேன் என்றார். அவருடைய விசுவாசத்தின்படியே அவரோடு பணிபுரிந்த பலரும் அவர் மேல் பரிதாபப்பட்டு ஆளுக்கொரு வேலையை செய்து கொடுத்தார்கள். அதிகாரி கொடுத்த நாளுக்கு முன்னதாகவே அந்த வேலையை முடித்து அவரிடம் எடுத்து சென்ற பொழுது அதிகாரி மிகவும் ஆச்சரியப்பட்டு, உண்மையாகவே நீ ஒரு தேவனுடைய மனுஷன், நீ தொடர்ந்து அவர் சேவையை செய், உன் ஆண்டவர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று மனம் மாறி ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அவருக்கு மிகுந்த கனம் கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது நம்முடைய உதவிக்காக பாதுகாவலுக்காக பலரையும் கர்த்தரை அனுப்பி நம்மை காப்பாற்றுவார். ஆகவே நீங்களும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதில் மாத்திரம் ஜாக்கிரதையாயிருந்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். என் அன்பு இரட்சகரே, எந்தவித கடினமான சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்க அதன் மூலம் எலிசா விசுவாசத்தோடு அந்த சூழ்நிலையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல எனக்கும் இன்றும் என்றும் தெய்வீக ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.